ஏ அமிகோஸ், சம்மர் வெக்கேஷனுக்கு ரீசெண்டாக ஒரு சின்ன ட்ரிப்பாச்சும் எங்கேயாச்சும் போகலான்ட்டு அன்பிளான்டாக பிளான் பண்ணி போன இடம் வந்து நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம். எஸ், அதோட விளாக் தான் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அங்கே இருக்கிற முக்கால்வாசி ஐ திங்க் ஓரளவுக்கு சர்ச்சஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஸோ சர்ச்சஸ் பற்றின டீட்டெயில் ஹிஸ்ட்ரி அண்ட் மற்ற ஸ்டப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு அன்பிளான்டு ட்ரிப்பு தான். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. அது வரைக்கும் வந்து பயங்கர வெயிலாக இருந்தது. பட் போய் அந்த இடம் ரீச் ஆனோடனே பயங்கர மழையாக இருந்தது. எங்களால் குடைவான் எக்ஸ்ப்ளோர் நிறையா சுற்றி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து செம்ம மழை. என்ன மழை இருந்தாலும் பரவாயில்ல, சென்னையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு எதுக்கு சும்மாவே மழைன்ட்டு காரணம் கட்டி உட்காந்துருக்கணும். அதனால் மழையே இருந்தாலும் வந்து அந்த மழையிலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு நாங்கள் வந்து எல்லா சர்ச்சஸும் ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்டு ஒய் வேளாங்கண்ணியில் வந்து ஏன் அப்படி சர்ச்சஸ் ஃபேமஸ், எதனால் வந்து மக்கள் இவ்வளோ பேர் வராங்க, அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்காக நான் அதை சொல்லிடுறேன். இந்த வேளாங்கண்ணி ஊர் இருக்கு இல்லையா, நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க இந்த வேளாங்கண்ணி அப்படின்ற இடத்துல தான் 16th செஞ்சுரியில் வந்து மேரி வந்து நிறைய இடத்துல வந்து மக்களுக்கு வந்து காட்சி தந்தாங்க. அண்ட் நிறைய வந்து மிராக்கிளும் வந்து இந்த இடத்துல வந்து மேரி செஞ்சதுனால, ஸோ மேரி வந்து ஜீசஸோட தோணுன இடம் இதுவாகவும் இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் வந்து நிறைய மிராக்கிள் வந்து மேரி இந்த இடத்துல வந்து கண்டக்ட் பண்ணதுனாலையும் பீப்புளோட பிலீஃப் வந்து இங்கே அதிகமானதுனால, அதே மாதிரி 16th செஞ்சுரியில் மேரியோட மிராக்கிளை அனுபவிச்ச சில போர்ச்சுகீஸ் செயிலர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டினா நல்லா இருக்குமே, ஏன்னா நிறைய மிராக்கிள் இங்கே நடக்கிறதுனால இது மக்களுக்கு வந்து ஒரு பிலீவ்டான ஹோப்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து சர்ச்சை வந்து கட்டினாங்க. அது காலப்போக்கில் வந்து நிறைய ரெனோவேட் பண்ணி இதை வந்து கோத்திக் ஆர்கிடெக்சரில் மாற்றி 20th செஞ்சுரி 21st செஞ்சுரி இப்போ வரைக்கும் இது வந்து நிலஞ்சிட்டு இருக்குது. இதுதான் பேசிக்கா வேளாங்கண்ணி சர்ச் இருக்கிறதுக்காகவும் அண்ட் பீப்புள் ஏன் இவ்வளோ தேடி வர்றாங்க அப்படின்றதுக்காகவும் ரீசன். சரி, அப்படி என்னதான் மிராக்கிள் நடந்தது, ஒரு சர்ச்சுக்கும் பிஹைண்ட் இருக்கிற என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேளாங்கண்ணி சர்ச் பற்றி தெரியும். அண்ட் நாங்கள் ஈவினிங் ரீச் ஆனோடனே வந்து சர்ச்சுக்கு போயிருந்தோம். அப்போ மாஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கே திருப்பலி கொடுத்துட்டு இருந்ததுனால நான் வந்து வீடியோ எதுவுமே கேப்சர் பண்ணல, ஜஸ்ட் வெளியே மட்டும் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்டு அன்னைக்கு நைட்டு வந்து பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் செம்ம மழை. அண்டு இந்த ஃப்ளையிங் பரோட்டா வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து யூடியூப் சேனலில் நான் பார்த்துருக்கேன் சில சேனல்ஸில். ஸோ நான் டைரெக்டாக அங்கே போனதுனால என் சேனல்லையும் அதை கவர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த கடைக்கு போயிட்டு இந்த ஃப்ளையிங் பரோட்டா கான்செப்ட் அவங்க எப்படி தான் பண்ணுறாங்கன்றதுக்காக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிறைய வீடியோவில் நான் ஏற்கனவே வந்து பார்த்துருந்தேன், இங்கே ஃபுட்டு நல்லா இருக்காது, இதை மட்டும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, அப்படியே ஷூட் மட்டும் பண்ணிக்கலாமே, ஃபுட் என்ன சாப்பிடையா போகிறோம், அப்படியும் பீச் சைடில் அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஷூட் பண்ணிக்கலான்ட்டு அங்கே வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக செம்ம மழைனால எங்களுக்கு நோ அதர் ஆப்ஷன். ஷூட் பண்ண வேண்டிய இடத்துல மழை வந்து மாட்டிக்கிட்டதுனால கடைசியில் இங்கேயே வந்து டின்னர் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக போச்சு. அண்ட் அந்த யூடியூப் சேனல்ஸ்லலாம் போட்ட மெனுவை தவிர நாங்கள் ஏதாவது புதுசாக சாப்பிட்லாம், அது நல்லாயிருக்கும்னு நம்பி நாங்கள் சில சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை நைட்டு சாப்பிட்டுட்டு அண்டு பீச்சு கொஞ்சம் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அன்னைக்கு டே வந்து நாங்கள் வைண்ட் அப் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து சண்டேவாக இருந்தது. ஸோ சண்டே மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக மாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டு வந்து செம்ம மழையிலையும் நாங்கள் கொஞ்சம் பீச்லலாம் நின்றுட்டு வந்தோம். நாங்களே ட்ரிப்பை அன்பிளானாக பிளான் பண்ணி ஏதோ இன்னைக்கு இது பண்ணணும்னு ஒரு எஸ்டிமேஷனில் வந்தால் மழை டோட்டலாக எங்கள் பிளானை வந்து அது ஒரு வேறு விதமாக வந்து அன்பிளான் பண்ணி வச்சுருந்தது. என்னடா மழை வந்து இப்படி எங்கேயுமே போக முடியாமல் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அந்த மூட் ஆஃப்லேயே இருந்தோம் அன்றைக்கி நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் லக்கிலி வந்து ஹெவி மழைலாம் இல்லை, லைட்டாக ட்ரிசல் மட்டும்தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லா சர்ச்சஸும் வந்து பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து மாதாக்குளம் போகிறதுக்காக இந்த பாத்வே ஆக்சுவலி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் அரௌண்ட் 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த பாத்வேயில் வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில வேண்டுதலுக்காக சில இதுக்காக வந்து அவங்க முட்டி போட்டுட்டே நடந்து போவாங்க. இந்த ஏரியாவில் தான் வந்து மாதாக்குளம் இருக்குது. வாட் இஸ் மாதாக்குளம், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன் மக்கள் இவ்வளோ தூரம் வேண்டி அப்படி முட்டி போட்டு இந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போட்டிருக்கு பாருங்கள், 16th செஞ்சுரியில் இது மாதிரி தான் ஒரு பால்கார பையனுக்கு அவன் கிராஸ் பண்ணி போகும்போது எதாச்சியாக வந்து மேரி அண்ட் ஜீசஸோட 2 பேருமே சேர்ந்து அந்த பையனுக்கு வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவனோட பால் டின்லேருந்து எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்க அப்படின்ட்டு மேரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேரி இந்த குளத்துக்கிட்ட தான் வந்து தன்னோட குழந்தை ஜீசஸ்க்காக வந்து அந்த பையன்கிட்ட பால் கேட்டதுனால இது வந்து ஒரு புனித ஸ்தலமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ மேரி வந்து அந்த பையன் விற்க வச்சிருந்த பாலை வந்து தனக்காக கொடுத்து ஹெல்ப் பண்ணான் அப்படின்ற ரீசனுக்காக அந்த பையன்கிட்ட இருந்த பாலை வந்து வத்தாத அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு பிளஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதோட நினைவுகார்த்தமாக தான் இந்த இடத்துல மாதா குளம் அப்படின்ட்டு இருக்கு. இதுக்கு கீழே தான் வந்து ஆக்சுவலி அந்த குளம் இருக்குது. அதை ரெனோவேட் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
இப்போ நீங்க ப்ரீவியஸா பார்த்தீங்கல்ல மாதா குளம், அது கீழ இருக்க தண்ணிய வந்து ஜெனரேட்டர் மூலமா பம்ப் பண்ணி, இந்த மாதிரி கேன்ஸ்ல வந்து ஃபில் பண்ணி வந்து ஹோலி வாட்டரா வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்றாங்க. பார்க்க கியூட்டா இருக்குல்ல. இந்த பாட்டிலே வந்து அப்படியே மாதா ஷேப்புக்கு மோல்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து அந்த எக்ஸாக்ட் ஆக்சுவல் சீன். அந்த பையன் வந்து பால் குடுக்குறான் இல்லையா, அந்த சீன் தான் வந்து அவங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹோலி வாட்டர வந்து நீங்க குடிக்கிறதுனாலயும், இல்ல தலையில தெளிக்கிறதுனாலயும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பிலீஃப். ஸோ அதனால மக்கள் இத வாங்கிட்டு போவாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து நான் கண்டிப்பாக என் சேனலில் போடணுன்றதுக்காகவே நான் வீடியோ ஷூட் பண்ணேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து வேண்டுதலுக்காக வந்து கேண்டில் வந்து கொளுத்தி வைக்கிறாங்களா, வச்சுட்டு அவங்க திரும்பி போகிறதுக்குள்ளே அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா கேண்டிலையும் அப்படியே வந்து முரத்தில் கீழே கீழே அப்படியே தள்ளி விட்றாங்க. எனக்கு இது பார்த்தோன்னே வந்து எனக்கு ஹிட் ஆச்சு. என்னடா ஏதோ ஒருத்தவங்க வந்து மனசார நினச்சி வேண்டி ஒரு விஷயத்துக்காக வந்து கேண்டில் ஏற்றுறாங்க, கொளுத்துறாங்க. கொளுத்தி முடிச்ச நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நீங்கள் அப்படியே முறத்தால் அதை கீழே எடுத்து தள்ளினீங்கன்னா அந்த மக்கள் வந்து அவங்க பண்ண பிலீஃபுக்கு என்ன வேல்யூ இருக்குது? அவங்க மனசார கஷ்டப்பட்டு ஏதோ நீந்துக்கிட்டு வந்து அந்த கேண்டிலை வந்து ஏற்றுறாங்க அவங்க கஷ்டத்துக்காக. நீங்கள் வந்து அசால்ட்டாக அவங்களோட பிலீஃப் எல்லாம் புல் டவுன் பண்ணுற மாதிரி அதை அவங்க போனோடனே முறத்தால் எல்லா கேண்டில்ஸையும் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா, இல்லை அவங்களோட பிலீஃப் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா, இல்லை அந்த காடை தான் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையான்ட்டு எனக்கு சரியான கோவம் வந்தது. என் ஃபேமிலி கிட்ட அதை பற்றி நான் அட்ரஸ் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி கேண்டில் ஏற்றுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. இப்போ ஒருத்தவங்க கொளுத்திட்டு போன அப்புறம் அந்த ஏரியாவை கிளியர் பண்ணாதானே அடுத்தவங்க வந்து கொளுத்துறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்ட்டு ஃபன்னியாக ஒன்று சொன்னாங்க. இது எப்படிங்க லாஜிக் இருக்கும்? இவ்வளோ வந்து செலவு பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இந்த வேளாங்கண்ணி சர்ச் இருக்குது. ஒரு கேண்டில் வந்து சஃபிஷியண்ட்டாக கோத்துற அளவுக்கு ஒரு பெரிய ஹால்லாம் அவங்க செட்டப் பண்ணி வைக்க மாட்டாங்களா? எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அவங்க வேண்டுதலுக்காக வர்றாங்க. இப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேண்டிலை வந்து அவங்க மனசார கொளுத்தும் போது நீங்கள் அப்படி வாஷ் அவுட் பண்ணி அந்த இடத்த தான் நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆக்சுவலி நான் பண்ண தப்பு என்னன்னா, அவங்க ஒழுங்காக கிளியர் பண்ணும்போது நான் எடுத்திருக்கணும். நான் எடுக்கும்போது கரெக்டாக அவங்க கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போனா அவங்களுக்கு இன்னும் தெரியவா தெரிஞ்சிருக்கும். லிட்ரலி இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, தே ஆர் பிளேயிங் வித் பீப்புள்ஸ் எமோஷன் லைக் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த வீடியோ யாராச்சும் வேளாங்கண்ணியில் இருக்க அந்த டீம் யாராச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் உங்கள் கன்சர்னுக்கு எடுத்துகிட்டு வாங்க. திஸ் இஸ் நாட் அ ஜோக். நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு க்ளீன் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறதெல்லாம் வந்து நாட் அ ஜோக். இது வந்து அவங்களோட மக்களோட பிலீஃபில் நீங்கள் விளையாடுற மாதிரி தான் தோணுது. தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மாதா குளம்லாம் போயிட்டு வந்து அது பக்கத்தில் இருக்க இந்த சர்ச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். இங்கே வந்து ஆக்சுவலி வந்து ஹிந்தியில் வந்து சர்வீஸ் நடந்தது, மாஸ் நடந்துட்டு இருந்தது. எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து எவ்ரிடே மாஸ் நடக்கும். நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு வந்து கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கச்சக்க சர்ச்சஸ் பக்கத்தில் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம், உங்கள் மனசார நீங்கள் வேண்டிக்கலாம். அண்ட் அந்த காலத்து டோர்லாம் எனக்கு பார்க்கும்போது எப்போதுமே க்ரேஸ் ஆகிடும். ஏற்கனவே வந்து சவுத் இந்தியன் சர்ச்சஸ் பற்றினா நிறைய ஹிஸ்ட்ரி நான் போட்டிருப்பேன். அப்பயும் வந்து சர்ச் இதை பார்க்குறேனோ இல்லையோ நான் டோரை தான் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது லிங்க்கும் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேளாங்கண்ணி சர்ச் எக்ஸாக்டாக யார் எதுக்கு கட்டினாங்க அப்படின்றத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 16th சென்ச்சுரியில் போர்ச்சுகீஸ் செயிலர்ஸ் வந்து ஷிப்பில் போயிட்டு இருக்கும்போது அன்றைக்கி பயங்கர காற்று புயல். ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க டெட்டு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சுச்சுவேஷனில் மேரி அங்கே வந்து அவங்க முன்னாடி தோணி எல்லா மக்களையும் வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த சீனை வந்து சர்ச்சஸில் பண்ணி வச்சுருக்காங்க. இது நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாக்டாக மாதா குளம் பக்கத்துலேயே வந்து இந்த இது இருக்குது. ஸோ இது காரணமாக தான் அந்த போர்ச்சுகீஸ் செயிலர்ஸ் வந்து மாதாவுக்கு நன்றி செலுத்துகிற விதமாக அவங்க உயிரை காப்பாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த சர்ச்சை வந்து சின்னதாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுது. காலப்போக்கில் வந்து ரெனோவேட் ஆகி இப்படியெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி அது நிற்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வேளாங்கண்ணியில் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்டாச்சுக்கு பின்னாடியுமே ஒரு பிஹைண்ட் த மெசேஜ் இருக்குது. அதை சிம்பாலிசைஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் பார்த்தீங்கன்னா 62 feet இருக்குது. இது வந்து ரீசெண்டாக அடித்த புயலில் பார்த்தீங்கன்னா அதோட ஹேண்ட் வந்து கிராக் ஆகி டேமேஜ் ஆச்சு. அகைன் வந்து இதை ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டாச்சுவை பார்த்தோன்னே ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் அதில் இருந்தது. ஏன்னா டீட்டெயிலிங்க அவ்வளோ அழகாக டீட்டெயிலிங்காக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வேலையை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ஹியூமன் பாடியில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலிங்காக இருக்கணுமோ அது எல்லாமே வந்து அவ்வளோ துல்லியமாக வந்து அவங்க டீட்டெயில் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கையில் இருக்க ரேகை இதெல்லாம் தெரிஞ்சது போக ஜீசஸ்கோட கையில் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல் கூட அவங்க சிம்பாலிசைஸ் பண்ணி இதில் வந்து துல்லியமாக அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து க்ரியேட்டிவ் ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா இந்த ஸ்டாச்சுவை வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ண மறந்துடாதீங்க. பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்க கையை வந்து ஜூம் பண்ணியாச்சும் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஜீசஸ் யோவானை பார்த்து வந்து ஒரு கோட் சொல்லுவார், அந்த கோட்டுக்கான பிக்சர் தான் இது.
வேளாங்கண்ணி பொறுத்தவரை மாதா கோயில் மட்டுமே அங்கே ஃபேமஸ் கிடையாது. அங்கே வந்து மிஷினரிஸுக்கு டெடிகேட் பண்ணுற விதமாக அவங்க பேர்லேயும் அங்கே நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அதாவது ஒரு மிஷினரியும் வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற பயோகிராஃபி அவங்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சர்ச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நீங்கள் வேளாங்கண்ணி போனால் பார்க்கலாம். வேளாங்கண்ணியில் இருக்க ஒரு சர்ச்சுக்கும் பின்னாடி இருக்க பிஹைண்ட் ஸ்டோரி எல்லாம் நான் சொல்லிகிட்டே இருக்கணும்னா ஒரு வீடியோவில் வந்து போட்டு முடிக்க முடியாது, அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் லைவாக போய் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா கருவாடு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு கருவாடோட ஃபேன்லாம் கிடையாது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் என் வீட்டில் வந்து கருவாடு எல்லாம் ஃபேமிலியில் சாப்பிடுவாங்கன்றதுக்காக அவங்க ஷாப் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதே சமயம் ஏன் கண்டென்ட்டை விடுவோம், நம்மளும் கொஞ்சம் வீடியோவுக்கு ஏதாவது போடுவோம் அப்படின்றதுக்காக நான் போய் ஜஸ்ட் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். இவ்வளோ வெரைட்டி ஆஃப் கருவாடு இருக்குன்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து என்னென்னா மீன் மார்க்கெட்டில் 1-2 கருவாடு நான் பார்த்துருக்கேன். பட் கருவாடுல இவ்வளோ ஃபார்மேட்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியவே தெரியாது. நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அங்கே கருவாடு பொடியெல்லாம் வச்சுருந்தாங்கங்க. நார்மலாக ஸ்பைசஸ்லாம் போட்டு கருவாடையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி அதை வந்து பவுடர் ஃபார்மேட்டில் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க. லைக் நம்ம எப்படி பருப்பு பொடியை வந்து நெய் போட்டு சாப்பிடுவோம் ரைஸில் பிசைஞ்சு, அது மாதிரி இந்த கருவாட்டு பொடியும் அப்படி சாப்பிடணுமா. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ, இப்படிலாம் கூட கருவாடு வந்து இனோவேஷன் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. அதனால் எனக்கும் ஒரு டப்பா சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு டப்பா வாங்கினேன். அண்ட் நிறையா கருவாடு பிக்கிள் வேறு இருந்தது, நிறைய விஷயம் இருந்ததுங்க. என்ன மீன் எதுன்ட்டு எனக்கு பேரும் தெரியல, எதுவும் தெரியல. பட் எனிவேஸ் சேனலுக்காக வீடியோ எடுக்க முடிஞ்சுதே அப்படின்றதுக்காக ஓரளவுக்கு கவர் பண்ணேன். அதாவது கடலில் இருக்க எல்லா மீனுமே செத்து போய் இங்கே கருவாடாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மீன் இருந்தது. ஸோ நீங்கள் வேளாங்கண்ணிக்காக ட்ரிப் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கருவாடு இருக்க ஷாப்பில் வந்து வாங்குறீங்களோ இல்லையோ ஜஸ்ட்டு ஒரு அப்சர்வேஷனாச்சும் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா லாட் ஆஃப் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். கடலில் இவ்வளோ வெரைட்டி மீன் இருக்கும், அதில் இவ்வளோ வெரைட்டி கருவாடு இருக்குமான்ற நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த அக்கா வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வேளாங்கண்ணி போகிறீங்கன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபைனலி நாங்கள் வேளாங்கண்ணி ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீடு வந்து சேர்ந்தாச்சு. நான் பார்த்த சர்ச்சஸில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன், வேளாங்கண்ணியில் இந்த மாதிரி சர்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள், அது என்ன சர்ச் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்ட்டு. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.